Hello friends, welcome to Menaga Recipes. இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம குக் வித் comali ஷோல Potli samosa challenge பண்ணிருந்தாங்க. அந்த Potli samosa எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு 1 கப் மைதா இல்லனா நீங்க கோதுமை மாவு கூட எடுத்துக்கங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவை பசஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா மாவு நல்லா பசஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ லைட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கறேன். இப்போடைய மாவு நல்லா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. நல்லா சாஃப்ட்டா பசஞ்சு விட்டுக்கங்க. எந்த அளவுக்கு நம்மளுடைய கை பாதத்தால நல்லா இது பண்ணணுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா நமக்கு பசஞ்சு வச்சுக்கங்க. இப்போ இத நல்லா டக்கின் பண்ணிக்கலாம். சோ அது நல்லா மாவு நல்லா நமக்கு சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கவுண்டர் டாப்ல நல்லா நீட்டா க்ளீன் பண்ணிட்டு அதனால நம்ம பசஞ்சு வச்ச மாவை நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கங்க. இப்போ நல்லா சாஃப்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டா மாவு தெளிச்சு விட்டுக்கலாம். மாவு தெளிச்சதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா எந்த அளவுக்கு நல்லா ஜென்டலா நம்ம நீட் பண்ணணுமோ அதை நல்லா நீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நான் வந்து சிலிண்டர் ஷேப்பா ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். சோ that நமக்கு வந்து ஈவனா கட் பண்ணி நமக்கு வந்து ஈவனா நமக்கு ரவுண்ட் பால்ஸா வரதுக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டா நம்ம வந்து ஈவனா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன ரவுண்டா பால்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லா மாவையும் நம்ம. இப்போ ரவுண்ட் சாஃப்ட் டோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நறுக்கி வச்சிருக்கீங்க. அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் உங்கள்கிட்ட சின்னதாக இருந்தால் 2 நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம் ஹீட்டில் வச்சுக்கிங்க. இது கூட ஒரு கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்றப்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 1 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள், இல்லைனா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், இதுவே கரெக்டாக இருக்கும். இது கூட 200 கிராம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கடைசியாக நறுக்குனா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கு கூட எல்லாம் சேரணும் உங்களுக்கு. இப்போ 3 நிமிஷம் சிம் ஹீட்டில் குக் பண்ணால் போதும். பாருங்க நம்மளுடைய மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சின்ன சின்ன பால்ஸ் நம்ம உருட்டி வச்சிருந்த மாவை இதை நம்ம சப்பாத்தி மாவு விரிக்கிற மாதிரி கொஞ்சமாக மாவு தெளிச்சு விட்டு நம்ம வந்து சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம யூஸ்வலாக மோமோஸ் வீட்டில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும் உங்களுக்கு திக்னஸ்ஸு. இப்போ நம்ம பாட்டி சமோஸ்க்கான ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் எட்ஜஸ்ட்டில் வந்து வாட்டர் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை சென்டரில் கொஞ்சமாக வைங்க, நிறையா வேண்டாம். இப்போ இந்த சுருக்கு பை சமோசாவை மடிக்கிறதுக்கு எப்படி நம்ம சாரியை அழகாக ஃப்ளீட் எடுத்து மடிப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மடிச்சிட்டே வந்துட்டுருக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக எல்லாமே நல்லா ஃபோல்டிங் எடுத்து நல்லா மடிச்சுவாங்க. இப்போ கடைசியாக ஒரு ட்விஸ்ட் பொறுமையாக ட்விஸ்ட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் அழகான பாட்லி சமோசா ஷேப் வந்துச்சு, அதாவது சுருக்கு பை சமோசா ஷேப்பு. இப்போ இதே மாதிரியே மீதோட எல்லா மாவும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்மளுடைய பாட்லி சமோசா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் வாங்க. இப்போ இந்த சமோசா ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண சமோசாஸை சிம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் மைதா யூஸ் பண்ணுறதா இருந்தால், கோதுமை யூஸ் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு. சிம் ஹீட்டில் ஈவனாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய பாட்லி சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆயில் பிடிக்கவே இல்லை உங்களுக்கு. அந்தளவுக்கு ஆயில் உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் அந்தளவுக்கு உங்களுக்கு வரல உங்களுக்கு இந்த சமோசாஸில். இப்போ நம்மளுடைய பாட்லி சமோசா எல்லாமே ஈவனாக நம்ம ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த சமோசா வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இந்த சுருக்கு பை சமோசா கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.